அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான நாள். நமது இந்திய தேசத்தின் தேர்தல் முடிவு பெற்று அதனுடைய முடிவுகள் வெளிவரக்கூடிய நிலையிலே இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மூத்த குடிமக்களாகிய நான் என்னுடைய எதிர்பார்ப்பை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்வதை விட மூத்த குடிமக்கள் மற்ற அனைவருடைய எதிர்பார்ப்பும் இதில் அடங்கும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவில் அரசு புதியதாக அமைக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய பிரதமர் வரவார். அவர் பழையவரா புதியவரா என்று ஒரு விளக்கம் தேவையில்லை. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதோ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதமரிடம் மூத்த குடிமகனாகிய நான் என் மக்களுடைய சார்பிலே என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அதிலே முக்கியமாக பிரதமராக வரக்கூடியவர் மக்களில் ஒருவராக செயல்பட வேண்டும். மக்களில் ஒருவராக செயல்பட வேண்டும். வேறு எந்த விதமாகவும் இல்லாமல் அவர் மக்களில் ஒருவராக செயல்பட வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் சுயமாக செயல்பட வேண்டும். உழைக்கும் மக்களுக்காகவே முழு உணர்வுடன் செயல்பட வேண்டும். தனி நபர்களின் உயர்வுக்காக செயல்படுவராக இருக்கக்கூடாது. தனிநபருக்காக அவர் செயல்பட்டால் மக்கள் பல நூறு கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒருவர் வாழ்ந்தால் இந்த தேசமே வாழும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லோரும் வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக உழைக்கும் மக்களுக்காகவே முழு உணர்வுடன் வரக்கூடிய பிரதமர் செயல்பட வேண்டும். அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அது முக்கியமல்ல. மக்களுக்காக செயல்படுவராக இருக்க வேண்டும். தனிநபர்கள் உயர்வுக்காக செயல்பட்டால் அது நன்றாக இருக்காதென்று என்னுடைய அனுபவம் கூறுகிறது. மக்களின் ஓட்டுக்களை பெற்றவர்கள் முழு எண்ணமும் அடித்தளத்திலுள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியவராக இருக்க வேண்டும். நம் நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல மொழிகள், பல கலாச்சாரம், பல இனங்கள், பல மதங்கள் கொண்ட ஒற்றுமை கொண்ட நாடு. இவைகள் அனைத்தையும் ஏற்று அதனை மிகவும் உன்னதமாக நம்பிக்கையுடன் இதை ஏற்று அதை செயல்படுத்துவோராக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவருக்காக அவர் இருப்பவராக இருந்தால் அது சரியாக வராது என்று என் நம்பிக்கையை உங்கள் முன் வைத்து, வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க வளமுடன் வாழ்க, எல்லோரும் நலமுடன் இருக்க இந்த புதிய பிரதமராக வரக்கூடியவர் அன்பு கொண்டு மக்களின் நன்மைக்காக, பொதுமக்களின் நன்மைக்காக, உழைக்கும் மக்களின் நன்மைக்காக அவர் பாடுபட வேண்டும் என்று மிகுந்த அன்புடன் வேண்டி நன்றியுடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.